வணக்கம். சிட்டி நியூஸ் பெரம்பலூர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கும் வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும். அலங்காநல்லூரில் ரூபாய் 2 கோடியில் சிகிச்சை பயிற்சி மையம் அமைக்கப்படும் என அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிரடி அறிவிப்புகளை நேற்று வெளியிட்டுள்ளார். டெல்லியில் தமிழக காங்கிரசாருடன் முக்கிய ஆலோசனை. திமுகவுடன் கூட்டணி தொடர ராகுல் முடிவு. கூட்டணி குறித்து பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் இடையே நாட்டின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சேவையை பாரத பிரதமர் மோடி அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார். ஜெயங்கொண்டம் 2 பைக்குகள் நேருக்கு நேர் மோதல். தனியார் நிறுவன ஊழியர் உட்பட 3 பேர் பலியானார்கள். ஜெயங்கொண்டம் அருகே சோக சம்பவம். தஞ்சாவூர் சரகத்தில் 46 போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் இடம் மாற்றம். டிஐஜி ஜி.உல் ஹக் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். சென்னை வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. 12,80,668 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பிப்ரவரி 14 வாக்காளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பரமக்குடியில் ரூபாய் 3 கோடியில் கட்டப்பட்ட தியாகி இமானுவேல் சேகரன் சிலை மணிமண்டபத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். வேலூரில் 2வது நாளாக தொடரும் ஈட்டி சோதனை. சிஎம்சி டாக்டர் குடியிருப்பில் போதைப் பொருட்கள் பறிமுதல். என்ஐபி போலீசார் நேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை தொழிலதிபர்களை மிரட்டி 4 கிலோ 800 கிராம் தங்கம் ரூபாய் 15 கோடி இளம் மோசடி. இன்ஸ்பெக்டர் மீதான வழக்கு சிபிசிஐடிக்கு போலீசாருக்கு மாற்றம். திருவள்ளூர் பைக்கில் மோதுவது போல ஓட்டி வருகிறார் என கேட்ட தகராறில் கல்லால் அடித்து வங்கி ஊழியர் நிதி நிறுவன படுகொலை. தமிழக வெற்றி கழக பகுஜன் சமாஜ் கட்சி பிரமுகர்கள் உட்பட 4 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலத்தில் ஒரு பரபரப்பு சம்பவம். 5 பேருடன் கள்ளக்காதல் பெண் குன்று எரிப்பு. வீட்டு அருகே புதைத்த கணவர். 18 வயது மகன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெரம்பலூர் காணும் பொங்கலை முன்னிட்டு 320 இடங்களில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. பாதுகாப்பு பணியில் 350 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் 2025ஆம் ஆண்டு பசுமை சாம்பியன் விருது பெற விண்ணப்பிக்கலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மிருளாளினி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். பொங்கல் பண்டிகையொட்டி 2 நாளில் ரூபாய் 518 கோடிக்கு மது விற்பனை. சென்னை மண்டலம் விற்பனையில் முதலிடம் பிடித்துள்ளது. தொடரை வெல்லப்போவது யார்? இந்தியா நியூசிலாந்து மோதும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது.